நீங்க விடுதலை படம் பார்த்திருப்பீங்க. அதுல பெண்களை என்னென்ன கொடுமை எல்லாம் படுத்துனாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்ததெல்லாம் ஒரே 1% தான். Thangamile and Jayachandran presents Behind Oats Agni Chirage, powered by Anandam Silks, Maybell Women's Wear, KTV True Value Groundnut Oil, Howda Pay, Education Partner Patrician College of Arts and Science. எங்க அப்பா வெறும் 3 பெண்களை மட்டும்தான் உயிரோட இந்த மண்ணில் விட்டுட்டு போயிருக்காரு எங்க குடும்பத்துல. காரணம் என்னன்னா, நாங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள். எனக்கு ஒரு தங்கை இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பாக உணர ஒரு அடிப்படை தேவை என்ன? எமோஷனல் கைடன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த எமோஷனல் கைடன்ஸ் அப்படின்றது எனக்கும் என் தங்கைக்கும் மொத்தமாகவே நிராகரிக்கப்பட்டு விட்டது. இந்த மண்ணில் அநியாயமும் ஒரு புறம் இருந்தது, அதையும் நான் கவனித்தேன். நியாயமும் ஒரு புறம் இருந்தது, அந்த நியாயம் என்னை காப்பாற்றியது. ஃப்ரீடம் அப்படின்றது நம்ம வெளியில தேடுறோம், ஆனா ஃப்ரீடம் அப்படின்றது எப்பவுமே என்ன பண்ணணும்னா நமக்குள்ள தேடும். அப்பாவோ அம்மாவோ இல்லை இந்த குடும்பமோ கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்களா அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. நீங்க இப்போ ஒரு பெண்ணா ஒரு சமுதாயத்துல போகும்போது உங்களை பார்த்து ஒரு ஆண்மகன் நீங்க அழகா இருக்கீங்கன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த கூடாது. அதை அலோவ் பண்றது கூட என்ன அந்த இடத்துல ஆகுது அப்படின்னா, உங்களோட சுயமரியாதையை அந்த இடத்துலயே நீங்க இழந்துடுறீங்க. ஒரு பெண்ணை மட்டும் அழகு ரீதியா வர்ணிக்கிறவங்க ஆணை ஏன் வர்ணிப்பதில்லை? அழகு ரீதியாக வர்ணிக்காமல் அவர்களுடைய திறமையின் ரீதியாக வர்ணிக்கிறார்கள். இது மாற்றி அமையணும். என்னைக்குமே அதிகார பகிர்வு அப்படின்றது பெண்ணுக்கும் ஆணுக்கும் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கணும். Thangamile and Jayachandran presents Behind Oats Agni Chirage, powered by Anandam Silks, Maybell Women's Wear, KTV True Value Groundnut Oil, Howda Pay, Education Partner Patrician College of Arts and Science. So let's welcome Vidya Rani Veerappan onto the stage. என் அன்பிற்குரிய தங்கைமார்களே, தம்பிமார்களே, பிள்ளைகளே, இந்த தமிழ்நாட்டின் வருங்கால நம்பிக்கைகளே, என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அவங்க மேம் ஒரு அறிமுகம் கொடுத்தாங்க. இருந்தும் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக, ஏன்னா நீங்கள் பேப்பரில் மீடியாவில் சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இருந்தும் பர்சனலாக அவருடைய சந்தன வீரப்பனார் அவருடைய மூத்த மகளாக சில விஷயங்களை உங்களோட கல்வியில் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு காலேஜில் எப்படி படித்தீங்களோ இந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி நானும் வந்திருக்கேன். எனக்கும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இதையெல்லாம் உங்ககிட்ட ஆரம்பத்தில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சி வந்திருக்கேன். ஏன்னா இதுலேருந்து சில விஷயங்கள் உங்களுக்கும் பயன்படலாம். நான் பிறந்தது தர்மபுரி மாவட்டத்தில். நான் பிறக்கும்போது என்னுடைய அம்மா போலீஸ் கஸ்டடியில் 10 மாதம் என்னை வயிற்றில் சுமந்து கொண்டு போலீஸ்கிட்ட சரண்டர் அடைகிறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டில் டெலிவரி ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால போலீஸ்கிட்ட சரண்டர் அடைகிறாங்க. நான் பிறந்தது ஒரு 50-60 ஒரு கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் பிறக்கிறேன். நான் பிறந்தப்ப எனக்கு பேர் வைத்தது முன்னாள் காவல் ஆய்வாளர் திரு சைலேந்திர பாபு அவர்கள். எனக்கு பேர் வைக்கும்போது நல்ல எண்ணத்தோட இந்த மகள் பின்னாடிக்கு நல்ல ஒரு படித்து இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு சேவை செய்யும் மனப்பான்மையோடு வளர்ந்து வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பேர் வச்சாரு அப்படின்னு நானும் நிறைய எங்கள் வீட்டில் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். சமீபமாக அவர் சொல்கிறதையும் பார்த்தேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே போல் கர்நாடகாவில் நீங்கள் விடுதலை படம் பார்த்துருப்பீங்க. அதில் பெண்களை என்னென்ன கொடுமையெல்லாம் படுத்துனாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரே 1% தான். அதை விட மிச்சமாக அங்கே உள்ள பெண்கள் நிறைய கஷ்டங்களை தாண்டி நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டு தன்னம்பிக்கையின் உருவமாக எந்த தாய்மார்கள் அந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே இருந்து தான் என் தந்தையும் தாண்டி அவர்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு தைரியம் வருகிறது. நான் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடிய சூழலில் இல்லை. ஏன்னா லைம் லைட்டில் இருந்ததுனால என் தந்தையின் பேரை கேட்டால் எந்த சூழலில் யார் என்ன யோசிப்பாங்கன்ற ஒரு காரணத்தினால நான் பாதுகாக்கப்பட்டேன். நிறைய இடத்துல நிறைய பொதுமக்களாலையும் ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னாலையும் பொலிட்டீஷியன்ஸ்னாலையும் நான் பாதுகாக்கப்பட்டேன். அப்போ நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களில் என்ன பொசிஷனில் இருந்தாலும்
என்ன சூழல்ல இருந்தாலும் ஒருத்தரோட கேரக்டர், ஒருத்தரோட ஆட்டிடியூட் மட்டும்தான் அங்க தட் ஒன்லி மேட்டர்ஸ் தேர். அந்த ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதர் மனிதனாக இருந்து கையாள்கிறார்களா இல்லை ஒரு மனிதர் மிருகமாக இருந்து கையாள்கிறார்களா என்பதை நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சூழல் உங்க கிட்ட வராம இருந்திருக்கலாம், ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் மத்தியிலையும் இருக்கிறாங்க. அதை கவனத்தோடு பெண் பிள்ளைகள், மெயினாக பெண் பிள்ளைகள், ஏன்னா நம்ம விமென்ஸ் டேக்காக பேச வந்திருக்கோம், மெயினாக பெண் பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் நான் சொல்ல வரேன். நான் ஸ்கூல்லேருந்து படிக்கும் போது எங்கள் அப்பா வெறும் 3 பெண்களை மட்டும்தான் உயிரோட இந்த மண்ணில் விட்டுட்டு போயிருக்காரு எங்கள் குடும்பத்தில். ஆனால் நாங்கள் 3 பேருமே ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் கூடி ஒரு குடும்பமாக வாழக்கூடிய சூழ்நிலை இது வரைக்கும் எங்களுக்கு அமையலை, உருவாகலை. காரணம் என்னென்னா, நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். என் தங்கை, எனக்கு ஒரு தங்கை இருக்காங்கன்னே தெரியாது, அவங்கள தத்து கொடுத்து வேற ஒரு குடும்பத்தில் இருந்து அவங்களுக்கு சரியான சூழ்நிலை இல்லாமல் அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறதாவே எனக்கு தெரியல. அப்புறம் நான் இங்கே நிறைய விஷயங்களை பார்த்தேன். மக்கள் நிறைய பேர் என்னை வளர்த்தாங்க. அம்மா என்னை வந்துட்டு நான் பிறந்ததுக்கப்புறம் என்னை தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க காட்டுக்குள்ள. மக்கள் என்னை வளர்த்தாங்க, சமுதாயம் என்னை வளர்த்தாங்க. எல்லா இடத்துலையும் என்னதான் முதுகுக்கு பின்னாடி என் தந்தையின் அந்த பாதுகாப்புக்கு பின்னாடி சில சூழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் இந்த மண்ணின் மக்கள் என்னை காத்து வளர்த்தனர். அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சாவுள்ள வர. அதை நான் உணர்வு பூர்வமாக உயிர் பூர்வமாக எடுத்துட்டு கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்கான அரசியலை முழுமையாக முழு உயிர்ப்போடு அடித்து ஒடுக்கப்பட்ட ஒரு குரலாக ஒலித்து கொண்டே இருப்பேன் இந்த மண்ணில் என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அப்போ நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ளேருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஃபேமிலி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு என்ன அடிப்படை தேவை, ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பாக உணர ஒரு அடிப்படை தேவை என்ன, எமோஷ்னல் கைடன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த எமோஷ்னல் கைடன்ஸ் அப்படின்றது எனக்கும் என் தங்கைக்கும் மொத்தமாகவே நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அதை எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் என்னோட மைண்டில் ஓடினது என்ன அப்படின்னா, டர்ன் யோர் வீக்னஸ் இன்டு யோர் ஸ்ட்ரென்த். உங்களுக்கான கொடுக்கப்படாத விஷயங்களை உங்களோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எனக்கு திரும்ப 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 என் வாழ்க்கையில் கண் முன்னாடி வந்து போய் கொண்டிருந்தது. எங்களை எத்தனை இடத்தில் எத்தனை நெகட்டிவான பீப்புள் இல்லை புரிஞ்சிக்காத மக்கள் நிராகரித்து இருந்தாலும் ஒரு பக்கம் எங்களை அரவணைத்து கொண்ட மக்களும் இருந்தார்கள். இந்த மண்ணில் அநியாயமும் ஒரு புறம் இருந்தது, அதையும் நான் கவனித்தேன். நியாயமும் ஒரு புறம் இருந்தது, அந்த நியாயம் என்னை காப்பாற்றியது. அதே நியாயத்துக்கு நானும் நிற்பேன். பெண் பிள்ளைகளே, நீங்களும் நிற்க வேண்டும். அதுதான் என் வேண்டுகோள். கடைசி வரை நீங்களும் நிற்க வேண்டும். எதுக்குமே பயப்படாதீங்க. துணிஞ்சு அடிக்கணும், துணிஞ்சு இறங்கி நிற்கணும். எதுக்குமே பயம் தேவையில்லை. அதே போல் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக சாதிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு இன்று இருக்கிற கலாச்சார அழிவு ஆன சூழ்நிலையில் சில விஷயங்களை நம்ம குடும்பம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பம் நம்மளை குழந்தைகளாக தான் பாவிப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. சில கெட்ட விஷயங்கள் வெளியில் இருக்கிறத நமக்கு தெரியப்படுத்தக்கூட அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் என்னைக்குமே கடைசி வரைக்கும் அப்பாவோ அம்மாவோ இல்லை இந்த குடும்பமும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்களா அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. அப்போ நம்ம ஃப்ரீடம் அப்படின்றது நம்ம வெளியில் தேடுறோம். ஆனால் ஃப்ரீடம் அப்படின்றது எப்போவுமே என்ன பண்ணணும்னா நமக்குள்ளே தேடும், வெளியில் கண்டிப்பாக தேடக்கூடாது. அந்த ஃப்ரீடமை வந்துட்டு நீங்கள் முழுமையாக ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரென்த்தோட ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்கள் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற சூழல் சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது தான் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் கோல் செட்டிங். இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்த அப்புறம் ஃபியூ பீப்புள் வந்து மேரேஜஸ் பண்ணிக்கலாம், ஃபியூ பீப்புள் கெரியர் வைஸ் போகலாம். அப்போ உங்களுக்கு எதுலையா இருந்தாலுமே ஒரு ப்ராப்பர் கோல் செட்டிங் இருக்கணும். ஒரு கனவு வந்துட்டு இப்போ கோல் செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு
நடந்துரும் இருந்தாலும் நடக்க போகிறதில்ல. ஒரு கனவை கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் பிளான் இருக்கணும், அதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் இருக்கணும், அதுக்கான ப்ராப்பர் உழைப்பு இருக்கணும். இதுதான் அந்த கோலை ரீச் பண்ணுற ஒரு வழி. அதே போல் கோல் இல்லாத ஒரு மனிதர் வாழ்க்கையில் எங்கேயும் எந்த இடத்துலையும் எந்த சூழலையும் எழுந்து நிற்கவே முடியாது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. இதை நிறைய இடத்துல உங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறத நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் நிறைய அட்வைஸ் பண்ண விரும்பல. இருந்தாலும் மேலோட்டமாக சில விஷயங்களை என்னை போல சில பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்திக்க கூடிய அளவுக்கு உதவும் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு சுயமரியாதை ஒரு பெண்ணுக்கு உயிரை விட மேலானது, முக்கியமானது. இப்போ என்னை வீரனோட பொண்ணா நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் இந்த வீரனோட பெண் கடைசி மூச்சு வரைக்கும் சுயமரியாதையை கைப்பற்றி அதை ஆண்டு ஒரு பெண்ணாக இருந்தால் தானே எல்லாருக்கும் அது வீரனுடைய பெண்ணாக கடைசி வரைக்கும் பார்க்கவும் பிடிக்கும். நான் மட்டும், அதாவது அவரோட பேர் பிராண்டுக்காக நான் அப்படி இருக்கும், அப்படி இல்லை. இந்த மண்ணில் உள்ள ஒவ்வொரு தமிழச்சியும் உயிரை விட சுயமரியாதையை அதிகமாக நேசித்து அதை மதித்து காப்பாற்றி வாழணும். அதுதான் நம்ம வருங்கால சந்ததியருக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிற சொத்து. ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் மாதிரி வேற எங்கேயும் இந்த கலாச்சாரத்தை கட்டமைச்சு வைக்கலை. இதை அழிய விடக்கூடாது. கண்டிப்பாக இப்போ நிறைய சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் நம்ம இன்டெலிஜென்ட்டாக எது வேணும், எது வேண்டாம், எது சரி, எது தப்பு அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுல தெளிவு இருக்கணும் நமக்கு. ஆகவே என் குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே, நேர்மையாக நின்று இந்த சமுதாயத்தில் உங்கள் மரியாதையை, சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ள, நீங்கள் இப்போ ஒரு பெண்ணாக ஒரு சமுதாயத்தில் போகும்போது உங்களை பார்த்து ஒரு ஆண்மகன் நீங்கள் அழகா இருக்கீங்கன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. அதை அலோவ் பண்ணுறது கூட என்ன அந்த இடத்துல ஆகுது அப்படின்னா உங்களோட சுயமரியாதையை அந்த இடத்துலையே நீங்கள் இழந்துடுறீங்க. ஒரு பெண்ணை மட்டும் அழகு ரீதியாக வர்ணிக்கிறவங்க ஆணை ஏன் வர்ணிப்பதில்லை? ஆணை ஏன் அழகு ரீதியாக வர்ணிக்காமல் அவர்களுடைய திறமையின் ரீதியாக வர்ணிக்கிறார்கள்? இதை மாற்றி எழுதணும், இது மாற்றி அமையணும். ஆகவே பெண்கள் டிபெண்ட்டாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். பெண்கள், என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, அதர் தென் கெரியர், நான் கேட்குறது ஆஸ் அ பாலிட்டிஷியனாக இந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியல் அப்படின்ற விஷயத்தில் நான் இறங்கிட்ட அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது, நிறைய பெண்கள் அரசியலுக்கு வரணும். நீங்கள் கேட்கலாம், ஜெயலலிதா அம்மா அரசியலில் இருந்தாங்க, ஒரு பெண்ணாக தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தும் என்ன அப்படின்னா, அப்பப்போ இருந்தாங்க, சிஎம்மாக இருந்தாங்க. ஆனால் அதிக சதவீதமான பெண்கள் இங்கே இல்லை. என்றைக்குமே அதிகார பகிர்வு அப்படின்றது பெண்ணுக்கும் ஆணுக்கும் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கணும். இப்போ காலேஜில் சமமாக இருக்கீங்க, ஸ்கூலில் சமமாக இருக்கீங்க, மற்ற எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துல சமமாக இருக்குது. ஆனால் அரசியலில் மென் டாமினேட்டட் அரசியலாக இருக்குது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். பெண்கள் வெளியில் வரணும். பெண்கள் வெளியில் இன்றைக்கி எத்தனையோ நமக்கு என்னதான் இந்த ஒரு ஏஜை நம்ம தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எது நல்லது கெட்டதுன்னு பெண் நன்றாக அறிவாள். அப்படி இருக்கும்போது எந்த பெண்ணுக்கும் இத்தனை நம்பர் ஆஃப் டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கிறது ஒரு விருப்பமாக இருக்காது. அப்போ இதுக்கு யார் இறங்கி போராட வேண்டும்? இதுக்கு யார் இறங்கி குரல் கொடுக்க வேண்டும்? யார் இதுக்காக நிற்க வேண்டும்? நம் வருங்கால சந்ததியருக்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம் குழந்தைகளுக்கு. இன்றைக்கி நம்ம அரசியல் பேசுகிறோம், அரசியல் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அரசியல் உங்கள் கிளாஸ்லேயும் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்குது, உங்களோட சமுதாயத்துலேயும் இருக்குது, உங்கள் குடும்பத்துலேயும் இருக்குது. அரசியலை தவிர்க்கவே முடியாது. ஆகவே அரசியலை நீங்கள் இறங்கி அந்த நெகட்டிவான அரசியலை பாசிட்டிவாக முடிஞ்ச அளவுக்கு மாற்றாத வரைக்கும் சமுதாயம் மாற போகிறது இல்லை. உங்களை எல்லாம் கண்டிப்பாக பிற்காலத்தில் ஒரு நல்ல அரசியல் தலைவர்களாக நான் என் தோளுக்கு பக்கத்தில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அது இங்கே நான் பதவி செஞ்சுக்கிறேன். நாம் பிறந்தது ஒரு சாதாரண பிறப்பாக இருந்தாலும், சாதாரணமாக பிறந்திருந்தாலும், நாம் இறப்பது ஒரு சரித்திரமாகவே இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து கொண்டு, அந்த சரித்திரத்தை நடத்தி காட்ட நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல், இதை பின்பற்றி வளருமாறு உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. I invite Dr. Ajitha from Patrician College to present a memento for.
We invite Mr. Kishore Kumar, Area Manager, Sales, Thangamayil Jewellery Limited. Behind Roots Agni Sirage, title sponsor Thangamayil, இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. And ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம் பள்ளிக்கரணை டி நகர். Powered by Anandam Silks, அழகாய் ஆனந்தமாய் Anandam Silks. Mabel Women's Wear, weaving Indian art culture and fashion. KTV True Value Groundnut Oil, பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. And Howda Pay, your trusted payout partner. Education partner, Patrician College of Arts and Science.